வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளை பார்த்தோம். அந்த என்னெல்லாம் கற்றலில் வருதோ அது அத்தனையும் நம்மளுடைய நல்ல உணர்வுகளை சிறப்புப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி நல்ல உணர்வுகள் சொன்னால் ஹெல்த்தியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே ஒரு கற்றல் அங்கே முன்னிற்கும். கற்றல் அதாவது விஷயங்கள் தெரியாமல் செய்திகளை நம்மளோட ஆட்படுத்திக்காம, செய்திகள்லேருந்து விஷயங்களை நம்ம கிரகிச்சிக்காம, புரிஞ்சு உணர்ந்துக்காம மேலே எந்த விதமான கற்றலும் அங்கே நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்படி தான் நம்ம பார்த்துன்னு வரோம். ஆனால் யாராவது ஒருத்தர் தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? முதல் விஷயம், we can ignore them. அதை பற்றி நம்ம மனசில் வாங்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் தவறாக நடந்துக்கிறத எப்பயாவது ஒரு நேரத்தில் சுட்டி காட்டினா தானே தவறுலேருந்து திருத்திக்கிட்டு வெளியில் வர முடியும். இட் இஸ் மேண்டேட்டரி. ஒரு யாரா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பேசுறது நம்மளை போல இருக்கிறவங்களை பற்றி தான். நம்ம எப்படி செம்மைப்படுத்திக்க வேண்டும், சமுதாயத்தில் எத்தனை வகையான நல்ல பழக்கங்களை நம்ம வெளிக்கொணர்ந்து காட்ட வேண்டும். நம்ம ஒருத்தர் வந்து ரொம்ப வயசாக இருப்பாங்க, சிலவங்க ரொம்ப என்ன காமன் குவைட்டாக இருப்பாங்க, சிலவங்க எப்பவும் கோசியாக இருப்பாங்க, சில சமயத்தில் எப்போவுமே சிலவங்களுக்கு எது சொன்னாலும் டக்குன்னு கோபம் வரும், உடனே கோபம் வரும், கோபமாக ஒரு வேகமான ஒரு வார்த்தையை பேசுவாங்களா இருக்கும். சிலவங்க எதையுமே குத்தி காட்டுற மாதிரி தான் பேசுவாங்க, சிலவங்க எதையுமே செய்கிறேன்னு தலையாட்டுவாங்க, ஆனால் அப்புறம் பின்னாடி எதுவுமே செய்ய மாட்டாங்க. சர்டன் அமௌண்ட் ஆஃப் லெத்தார்ஜிக் மைண்ட் செட் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். சிலவங்க வந்து இதெல்லாம் செய்யணும், இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ காது கொடுத்து கேட்பாங்க. இவங்க சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த எந்த கரெக்ஷனுமே அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க, எந்த கரெக்ஷனும் அவங்க செய்யறதுக்கு உடன்பட மாட்டாங்க. இது வந்து தனி மனிதனோட குணாதிசயங்களை மாற்றிக்கொள்றதுக்கு மட்டும் இல்லை, ஒரு அலுவலகத்தில் கூட ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் இது போல் சில மிஸ்டேக்ஸ் ஹாவ் டு பி ரெக்டிஃபைடு, திஸ் ஹாஸ் பி கரெக்டட் அப்படின்னு சொன்னால் திஸ் ஹாஸ் டு பி கரெக்டட்னு நம்ம சொல்லுமே தவிர அந்த கரெக்டட்ன்ற வார்த்தைக்கு அவங்க பொருளே தரமாட்டாங்க. அதனால் அந்த ஃபைலில் இருக்கிற கரெக்ஷன்ஸை எடுத்துக்கவே மாட்டாங்க. இட் வில் கோ ஆஸ் சச். அது அப்படியே 4-5 டேபிளுக்கு ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அப்படி கூட போயிட்டு வரமா இருக்கும். சிலவங்க கொஸ்டின் மார்க் போட்டு திருப்பி ரீசைன் பண்ணுவாங்க. அகைன் ஆல்சோ இட் வில் ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் மார்க் ஆன் தட் அந்த டாப் ஆஃப் இட் இன் த மார்ஜின், தென் இட் வில் கம் பேக் டு த சேம் டேபிள். அப்படிலாம் கூட இருக்கும். ஒய்? இட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் த இண்டிவிஜுவல் டசன்ட் வாண்ட் டு டேக் த கரெக்ஷன்ஸ் இன் டு த ரைட் சென்ஸ். கரெக்ஷன்ஸை ரைட் சென்ஸில் எடுத்துனா தான் ஃபைல் வந்து கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சிலவங்களுக்கு இந்த ஆட்டிடியூட் இருக்கிறதுனால இது வந்து ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் இருந்தால் ஒரு 2 நாள் கழிச்சு வேறு ஒரு புது லெட்டர் டிராஃப்ட் பண்ணி இல்லைன்னா புது மாதிரியான விஷயங்களை அதோடு கூட சேர்த்து ரீடைப் பண்ண சொல்லி புதுசாக போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுடலாம். ஆனால் லைஃப் டைம்னு வரும்போது குணாதிசயங்களில் கரெக்ஷன் இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கரெக்ஷன் எடுத்துட்டா தான் அந்த லைனில் வி மே பி எ மாடல் டு அதர்ஸ். ஆனால் விதவுட் கரெக்ஷன் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கோம்னு வைங்க, அப்புறம் நம்மளை பார்த்து என்ன கற்றுக்க முடியும்? எல்லாருக்குமே சமுதாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நம்மளுக்குடைய ஒரு செய்திகளை என்ன செய்யணும்னா வி ஷுட் லீவ் த ரெசிடியூ இன் டு த சொசைட்டி, தெர்பை திஸ் இஸ் அ லெசன் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு இருக்கணும். அது எந்த மாதிரி லெசனாக இருக்கணும்? பாசிட்டிவ் லெசனாக, எல்லாருக்கும் ஏற்புடைய லெசனாக தான் இருக்க முடியும். ஒருத்தர் வந்து இப்போது தவறான குணாதிசயங்களை கொண்டிருக்கார், ரொம்ப தவறாக பேசுவார், போய் பேசுவார், ஏமாற்றுவார், பணம் வேணா திருடுவார் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் நம்ம மாடலாக வச்சுக்க முடியுமா? நோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் கெட் இன் டு தி மாடல், வரவே வராது. இதில் கூட உளவியலாளர்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம், எல்லாரும் ஹிப்னடைஸ் பண்ணலாம், ஹிப்னடைஸ் பண்ணி நம்மளோட அந்த மனநிலைமைக்கு வந்துடலாம்னு. அது ஒரு சரியான விஷயந்தான், அதை நம்ம கேட்டுக்கலாம். இதில் முக்கியமாக எல்லா ஹிப்னடைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லி ஒருத்தர் ரொம்ப மன வருத்தமாக இருக்கார், அவரை ஹிப்னடைஸ்லாம் பண்ண வேண்டாம். நம்மளோட கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு 30 நிமிடங்கள் அமர வைத்து அவரோட பாசிட்டிவாக பேசி எப்படியெல்லாம் ஹாஸ்யமாக சில விஷயங்களெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி கொடுத்து அந்த ஹாஸ்யத்துக்கு நடுவில் அவங்க என்னெல்லாம் நினச்சிருக்கிறாங்கன்னு முதல்ல நம்ம கையில் ஒரு 15 நிமிஷம் விஷயங்களை சொல்லிடுவாங்க இல்லையா, அதெல்லாம் தவறு, தட் ஹாஸ் டு பி ரெக்டிஃபைடு. அது யூ நீட் நாட் என்ன ஃபாலோ தோஸ் திங்ஸ், அதை சிம்பிளி எஸ்டு தட் அப்படின்னு அவங்களுக்கு அந்த குணாதிசயங்களை விட்டுறணும். அது தேவையில்லாத குணம், அதில் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி 2 நெகட்டிவ் 4 பாசிட்டிவ் போல் சொல்லி அந்த குணத்துலேருந்து நம்ம வெளியில் வர வச்சிட முடியும். இது இல்லாமல் அவங்கள நம்ம ஹிப்னடைஸ் பண்ணி மனத்தில் அவங்களுக்கு ஒரு அமக்காலத்தை தட் இஸ் அமைதியை வர வச்சு அது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு நம்மளை செய்தியெல்லாம் சொல்லி தருவோம்னு சொன்னால்
இங்கே ஒரு நுணுக்கமான விஷயங்களை மனத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், அதுபோல் ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணி சொல்லி தரும்பொழுது ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் மாத்திரம் தான் அந்த மைண்ட் எடுத்துக்கும். நீங்கள் யாரையோ போய் அடிக்கணும், யாரையோ போய் பலார்னு என்ன பண்ணிட்டு வரணும், அவங்களோட யூ ஷுட் ஸ்நாச் தேர் பேக், ஹேண்ட் பேக்கை ஷோல்டரில் மாட்டிருக்காங்க இல்லையா, அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரணும் அப்படிலாம் சொல்லி ஹிப்னடைஸ் பண்ணுறது. சிலவங்களுக்கு வந்து நீ சாப்பிடாமல் இருக்க, அவனுக்கு பசி இல்லை, அது மாதிரிலாம் எதிர்மறையான கருத்துக்களை சொன்னால், எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி ஹிப்னடைஸ் பண்ண முடியாது. அந்த மனம் அதை ஏற்காது. மனம் ஏற்கனவே தொய்ந்து போயிருக்கு, unable to think further, doesn't have any channels. அதாவது யோசிக்கிறதுக்கு வழி தெரியாமல் அந்த மனம் அமைதியற்று இருக்கும் பொழுது அதற்கு மேலும் அமைதியற்று செய்யக்கூடிய செயல்களை சொல்லி பழக்கப்படுத்துவது மிகவும் தவறு. மனித சமுதாயத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி அல்ல அது. இருந்தாலும் அதுபோல் என்ன செய்யக்கூடாது, மனித சமுதாயத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை மட்டுமே சொல்லி அவனை செயல்படுத்த வைக்கணுமே தவிர, இருக்கிற பிளாக்ஸில் இன்னும் கூட நெகட்டிவ் அவுட்புட்ஸை எடுத்துன்னு வந்து உள்ளே போடுறது வந்து ரொம்பவும் தவறு, சமுதாயத்துக்கு ஏற்புடையது இல்லை. முதல் விஷயம். இதுக்கு மேலே அந்த ஹிப்னடைஸ் பண்ணும்போதே அந்த மனம் இதுபோல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எடுத்துக்காது. கடைசியில் ஹிப்னடைஸ் பண்ணினேன், நீ அதெல்லாம் பண்ணலையேன்னு கேட்டால், he has not been convinced with that. The mind doesn't take those instructions and it will not take to execute those things. அப்படி அது பண்ணும். அதனால் பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும்தான். நல்லவனாக இருக்கணும், இந்த கஷ்டங்கள்லாம் மனசில் இருக்கிற இடர்பாடுகள்லாம் உன்னை விட்டு போயிடும். யூ வில் பிகம் சாஃப்ட் அண்ட் என்ன பண்ண காம் அண்ட் கோசி ஆகிடுவாங்க, அமைதி ஆகுங்க, மனம் அமைதி வரும், சிறப்பான செம்மையான நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வரும்னு சொல்லி தான் அவர் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நார்மலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரியப்படுத்தலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு கற்றலுக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு. என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ, அதில் என்ன எடுக்கிறோமோ அதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நேர்மறையான வழியில் செல்ல வேண்டியது அத்தியாவசியம்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.